ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம் சற்று புரிந்து கொள்வதற்கு கடினமான ஒரு பகுதிதான். இந்த தருணத்தில் நாம் இந்த இறை வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டுமென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வீட்டுத் தலைவராகவும், இந்த ஓமையில் வருகின்ற வீட்டுத் தலைவராகவும், வீட்டு பொறுப்பாளராக ஒவ்வொரு குருவானவர்களையோ துறவிமார்களையோ அல்லது ஆண்டவர் உங்களில் யாரையாவது ஒரு உயர்வான பொறுப்பில் வைத்திருக்கிறார், ஒரு 100 பேருக்கு நீங்கள் தலைவர்களாக இருக்கிறீர்கள், அல்லது ஒரு பங்கிலே ஒரு பங்கு பேரவை உறுப்பினரோ அன்பிய பொறுப்பாளரோ மரியாயின் சேனையினுடைய தலைவரோ தலைவியோ, இப்படி ஏதோ ஒரு பொறுப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், அந்த வீட்டு பொறுப்பாளர் என்கிற இடத்தில் உங்களை வைத்துக்கொண்டு இந்த ஓமையினுடைய பொருளை தேடுவதற்கு நாம் முயற்சி செய்யலாம். வீட்டு தலைவர் அந்த வீட்டு பொறுப்பாளரை பார்த்து கேட்கிறார். அதாவது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குருவாக இருக்கின்ற என்னையோ அல்லது பல்வேறு பொறுப்புகளில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையோ பார்த்து அவர் கேட்கிறார், உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பில் உள்ள கணக்கை என்னிடத்தில் ஒப்படையும். நீ இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது. நம்மை பற்றி ஏதோ ஒரு குற்றச்சாட்டு, நம்மை பற்றி ஏதோ ஒரு தவறான புரிதல் மக்கள் மத்தியிலோ அல்லது பங்கு சூழ்நிலையிலோ அன்பிய பொறுப்புகளிடத்திலோ ஏற்படுகிறது என்றால், ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உன் பொறுப்பில் உள்ள கணக்கை என்னிடத்தில் ஒப்படையும். நீ இனிமேல் வீட்டு பொறுப்பாளராக இருக்க முடியாது. இப்போ நாம ஒவ்வொருவரும் பேச ஆரம்பிக்கிறோம், நம்முடைய மனதிற்குள்ளேயே பேசுகிறோம். மண் வெட்டவோ என்னால் இயலாது. ஒரு குருவானவர் என்கிற நிலையில் நான் என்னையே யோசித்து பார்க்கிறேன் என்றால், மண் வெட்டவோ என்னால் இயலாது. இறந்து உண்ணவும் வெட்கமாக இருக்கிறது. பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும். பிறர் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் பங்கில் என் பங்கு மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் அன்பியத்தில் இருக்கிற என்னுடைய இறை மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பங்கில் இருக்கின்ற பிற சகோதர சகோதரிகள் பங்கு பேரவை உறுப்பினரான என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மரியாயின் சேனையில் வின்சென்ட் பால் சபையில் இருக்கின்ற பிற உறுப்பினர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீ எவ்வளவு என் தலைவரிடம் கடன்பட்டிருக்கிறாய்? இந்த ஓமையில் வருகின்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் கேட்கிறார், நீர் எவ்வளவு என் தலைவரிடம் கடன்பட்டிருக்கிறாய்? அவர் சொல்லுகிறார், 100 குடம் எண்ணெய். சரி, இதோ உன் கடன் சீட்டு, 50 என எழுது. நீ எவ்வளவு கடன்பட்டிருக்கிறாய்? இன்னொருத்தரை பார்த்து 100 மூட்டை கோதுமை. சரி, 80 என்று எழுது. இந்த நிகழ்வை ஆண்டவர் எப்படி சுட்டி காட்டுகிறார் என்றால், நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். அன்பு சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பாராட்ட வேண்டுமென்றால், நம்முடைய செயல்களிலிருந்து அவர் நமக்கு மன்னிப்பை தர வேண்டுமென்றால், நாம் முன்மதியோடு நடந்து கொள்ள வேண்டும். அந்த முன்மதியான செயல் என்னவென்றால், இரக்கத்தை பொழிவது. இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் அந்த வீட்டு பொறுப்பாளர் இரக்கத்தோடு நடந்து கொள்கிறார். அவர் மன்னிக்க முன்வருகிறார். ஒருவர் மற்றவரை மன்னிக்க வேண்டும். ஒரு குருவானவர் என்கிற நிலையில் யார் மீதாவது நான் கோபப்பட்டிருக்கிறேன் என்றால், மனஸ்தாபத்தில் இருக்கிறேன் என்றால், யாரையாவது ஒதுக்கி வைத்திருக்கிறேன் என்றால், ஒருவர் மற்றவரை மன்னிப்பதற்கு முன்வர வேண்டும். இரக்க உள்ளத்தோடு நான் நடந்து கொள்ள வேண்டும்.
மக்கள் பணிபுரிவதற்கான முழுமையான என் நேரத்தை நான் ஒதுக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த செயலை நான் செய்கிற போது ஆண்டவர் என்னை பார்த்து, நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டுகிறார். நான் இரக்கத்தோடு நடந்து கொள்ளும் போது, நான் ஒருவர் மற்றவரை மன்னிக்கும் போது, என் கடமைகளை என் பணிகளை நான் சரிவர செய்கிற போது ஆண்டவர் என்னை மன்னிக்கிறார், என் மீது இரக்கப் பொழிகிறார், அவர் என்னை பாராட்டுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு முறை தெற்கு மாவட்டங்களில் இருக்கின்ற ஒரு பங்கிற்கு திருப்பலி நிறைவேற்றுவதற்காக நான் சென்றிருந்தேன். திருவிழா வரி கட்டவில்லை, அவங்க அந்த கோவில் வரி கட்டவில்லை என்பதற்காக அந்த பங்கில் இருந்த நிர்வாகிகள் அந்த பெண்மணியிடத்தில் மிக கடுமையாக கோபத்தோடு நடந்து கொள்கிறார்கள். ஏம்மா, நீ 1.5 வருஷமா சரியா கோவில் வரி கட்டுறது கிடையாது, திருவிழா வரியும் நீ கட்டல, உனக்கு எப்படி, உன் பிள்ளைக்கு எப்படி நான் புது நன்மை கொடுக்கறது? அதெல்லாம் முடியாது, இதெல்லாம் கட்டினா தான் முடியும். அந்தம்மா ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க, ஐயா முடியல, என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, குடும்ப சூழ்நிலை ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, நான் கட்டிடுறேன், பிறகு கட்டிடுறேன் சரியாகும் போது. அதெல்லாம் முடியாது, உனக்கு மட்டும் இப்படி மன்னிச்சா, உனக்கு மட்டும் இறக்கம் காட்டினா எல்லாருமே இதே மாதிரி செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஃபாதரும் ரெக்வஸ்ட் பண்ணுறார் அந்த நிர்வாகி கிட்ட, ஐயா கொஞ்சம் பார்த்து ஏதாவது செஞ்சு விடுங்க, ரொம்ப பாவமாக தெரியுது. ஃபாதர், உங்களுக்கு தெரியாது ஃபாதர், இது மாதிரி ஆளுங்களாம் இவங்க கட்டவே மாட்டாங்க எதுக்கும், இவங்கள ஒரு ஆளை நம்ம விட்டோம்னா எல்லாரும் இதே போல் வந்துடுவாங்க ஃபாதர், அதெல்லாம் சரிப்பட்டு வராது ஃபாதர், எங்காவது கடன் உடனப்பட்டாவது வாங்கிட்டு வந்து கட்டின பிறகு தான் அவங்க பிள்ளைக்கு புது நன்மை கொடுக்க முடியும் ஃபாதர். ரொம்ப கடுமையாக அவர்கள் நடந்து கொண்டார்கள். இதை நான் நேரடியாகவே பார்த்த காட்சி. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் நம்மை அணுகுகிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் ஒரு பொறுப்பில் இருக்கும்போது, இப்படி கடுமையாக நடந்து கொள்கிற போது, கோபப்படுகிற போது, அடுத்தவர்களை மீது இரக்கம் காட்டாத போது, அடுத்தவர்களை மன்னிக்க முன்வராத போது, ஆண்டவர் நான் உன்னை பற்றி கேள்விப்படுவது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து கேட்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த உதாரணத்தை, இந்த ஓமையை நாம் இப்படியாக புரிந்து கொள்கிற போது அது நம்மை நோக்கியதாக, நம்மை நாமே மாற்றிக்கொள்ளக்கூடியதாக, நாம் அதிகமான இரக்கத்தை மன்னிப்பை பொழியக்கூடியவர்களாக, கடமை உணர்வோடு செயலாற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார், வலியுறுத்துகிறார். அதனையே இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தில் பவுலடிகளார் பெருமையாக கருதுவதை பார்க்கிறோம். கடவுளின் நற்செய்தியை அறிவிப்பதே என் குருத்துவ பணி என்று சொல்கிறார். தெளிவுபட அதை சொல்லுகிறார். கடவுளின் நற்செய்தியை அறிவிப்பதே என் குருத்துவ பணி. இதை குறித்து நான் என்னையே பெருமை பாராட்டிக் கொள்கிறேன். ஏனென்றால் கடவுள் என்னிடத்தில் ஒரு பணியை கொடுத்திருக்கிறார். அந்த பணியை நான் சீரும் சிறப்புமாக செய்கிற போது அதை குறித்து நான் பெருமைப்படுகிறேன். கிறிஸ்து என் வழியாய் சொல்லாலும் செயலாலும் அரும் அடையாளங்கள், அரும் செயல்களின் வல்லமையாலும், கடவுளின் ஆவியின் வல்லமையாலும் செய்து முடித்த செயல்கள் இவையெல்லாம் என்று சொல்லி அவர் பட்டியலிடுவதை பார்க்கிறோம். இதன் வழியாக அவருடைய நோக்கம் என்ன? கிறிஸ்துவின் பெயரை கேள்விப்படாத இடங்களில் எல்லாம் சென்று கடவுளுடைய நற்செய்தியை அறிவிப்பது. இதையே அவர் நோக்கமாக கொண்டிருந்தார். அதனை குறித்து அவர் பெருமை பாராட்டிக் கொள்கிறார். ஒருவேளை கடவுள் அவருக்கு கொடுத்த இந்த நற்செய்தி பணியை அவர் சிறப்புற செய்யவில்லை என்றால் கடவுள் அவரை பார்த்து கேட்பார், உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? நான் உன் மீது இரக்கத்தை பொழிந்தேன், உனக்கு அருளை பொழிந்தேன், உனக்கு ஆசீரை வழங்கினேன், ஆனால் நான் உன்னை பற்றி கேள்விப்படுவது என்ன? உன் பொறுப்பில் உள்ள கணக்கு என்னிடத்தில் ஒப்படையும். அன்பிற்கு பிரியமானவர்களே, இந்த செய்தி நம் ஒவ்வொருவருக்குமான செய்தி. நாம் குடும்பத்தில் இருந்தாலும், ஒரு பணிதளங்களில் இருந்தாலும், அல்லது பங்கிலே பல பொறுப்புகளில் இருந்தாலும் நம்மை நாமே சோதித்து பார்த்து கொள்ள வேண்டிய, சுய ஆய்வு செய்து கொள்ள வேண்டிய ஒரு ஓமையாக இந்த ஓமை இருக்கிறது. இன்றைய நாளினுடைய
பதிலுரை பாடலிலும் கூட ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் செய்துள்ளார். நாம் கடவுளுக்கு உண்மையாக நேர்மையாக நடந்து கொள்கிற போது, இரக்கத்தோடு மன்னிப்போடு நடந்து கொள்கிற போது ஆண்டவர் நம்மீது இரக்கத்தை பொழிந்து நம்மை ஆசிர்வதிக்கிறார். நம் வழியாக வியத்தகு செயல்களை ஆண்டவர் செய்து முடிக்கிறார். அன்பிற்கு பிரியமானவர்களே, இந்த முதல் வெள்ளிக்கிழமையன்று இயேசுவின் தூய இருதயத்திற்குரிய அன்பர்களாய் வாழ வரம் வேண்டி செபிப்போம். ஆமென்.